இந்த நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரி 2 பேருமே இப்படி சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறக்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிற வீக் ஆஃப் ஃபன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி விஜய் கிட்ட கோவமாக பேசிட்டு உள்ளே போயிடுவாங்க. அதை நினச்சி லைட்டாக ஃபீல் ஆவார். ஏன் பொண்டாட்டி இப்போ என்கிட்டயே பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சுல்ல, போக போக சரியாயிடும். இருந்தாலும் அவள் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது நான் யாருங்கிறதே காவேரிக்கு தெரியாது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு அவள் யாரு கூடயும் பேசக்கூடாது, க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பான். நான் எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, காவேரியை நினச்சிட்டே வாழணும்னு நினச்சனும் அதே மாதிரி தானே இப்போ காவேரி இருக்கா. எனிவேஸ் நான் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இன்றைக்கி காவேரி அழகாக இருந்தாங்க. சாரீ சூப்பராக இருந்துச்சுன்னு நினச்சிட்டே அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போனதுமே வாசல்லே சித்தி சித்தப்பா 2 பேருமே நிற்பாங்க. உடனே சித்தி போய் விஜய் கிட்ட பேசுவாங்க. விஜய் காவேரி வரட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், ஏன் காவேரி இங்கேயே வேணும்னாலும் இருக்கட்டும், சித்தப்பா பேசுனதெல்லாம் நினச்சி சங்கடப்படாத விஜய், நீ வேற சாப்பிடாம போயிட்ட, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு டைமும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எவ்வளவோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையில் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டேன். அதிலெல்லாம் வந்துட்டு நான் கஷ்டப்படாதவன் இந்த வார்த்தையிலையும் இந்த பேச்சிலையும் தான் வந்துட்டு ஃபீல் ஆகிட போடனா, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போவார். ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசுகிறத நினச்சி சித்திக்கே வருத்தமாக இருக்கும். பின்னாடியே போய் விஜய் என்ன சமைக்கிறது இன்றைக்கி, காவேரிக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நானே அவளுக்காக பார்த்து சமைச்சிருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ சித்தி உங்களுக்கு எதுக்கு சிரமம், அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், இன்றைக்கி குக்காக்கா கூட சமைக்க வேண்டாம், நானே என் காவேரிக்காக எல்லாமே பார்த்து சமைக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். உடனே விஜய்க்கு திரும்பவும் டென்ஷன் ஆகும். இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காம நான் பார்த்துக்கிற சித்தி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு விஜய் எல்லா திங்ஸுமே ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருப்பார். சிக்கன் ஒரு பக்கம், மட்டன் ஒரு பக்கம், பிரியாணி ஒரு பக்கம், சாண்ட்விச் ஒரு பக்கம்னு பார்த்து காவேரிக்காக எல்லா ஐட்டத்தையும் சமைக்க ஆரம்பிச்சிருவார். உடனே சித்தி தாத்தா கிட்ட போய் சொல்லுவாங்க, பார்த்தீங்களாப்பா என்னை கூட சமைக்க வேண்டாம், காவேரிக்கு நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அலப்பறையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், ஏதோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது, நிறைய வெரைட்டிஸில் சமைப்பான் போல இருக்குது, நீங்கள் போய் லைட்டாக எட்டி பாருங்களேப்பா உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஓ அப்படியா ராதா, இதெல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டானா, அவனுக்கு ஆசை இருக்க தானே செய்யும், இவ்வளோ நாளாக காவேரி கூட இல்லாமல் இருந்து எவ்வளோ தூரம் வருத்தத்தில் இருந்தான், இன்றைக்கி காவேரிக்காக அவனே சமைச்சு அவளை சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாக போய் தாத்தா எட்டி பார்ப்பாரு. அங்கே வந்துட்டு விஜய் தலையில் துண்டை கட்டிட்டு பயங்கரமாக வேர்த்து ஊற்ற சமைக்கிறத பார்த்துட்டு தாத்தா சொல்லுவார், சே இவ்வளோ பாசமும் அன்பும் இருக்கிற ஒருத்தங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி பிரித்து வச்சிட்டோமே நினைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ராதா, அதுக்கு தான் என்ன கைமாறு பண்ண போகிறேன், நான் என்ன பரிகாரம் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, இன்றைக்கி சாரதா வந்தாங்கன்னா கூட அந்த அம்மா முகத்தில் நான் எப்படி தான் முழிப்பணும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா ஏதோ வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம், அதுவுமே விஜய் நல்லதுக்காக தான் பண்ணோம், விஜயே அதை புரிஞ்சுக்கிட்டான், நீங்கள் ஏன்ப்பா இந்தளவுக்கு யோசிக்கிறீங்க, தயவுசெய்து ஃப்ரீயாக விடுங்கப்பா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்தியும் தாத்தாவும் உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் வந்து சாரதாவுக்கு கால் பண்ணுவாங்க. அத்தை எல்லாம் ரெடியாக இருக்கீங்கல்ல, ஈவினிங்காக வந்துடுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே கண்டிப்பாக தம்பி அதெல்லாம் நாங்கள் டான்னு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைத்த ஸ்கூலில் வேறு இன்றைக்கி காவேரி என்னை திட்டா தெரியுமா, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறீங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்கள் லிமிட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு ஆச்சா போச்சான்னு என்னை கத்தி விட்டுட்டாத்த, ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவளே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கான், சாயங்காலம் இப்போ வருவாளான்னு எனக்கு டவுட்டாக இருக்குத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமாப்பில் நீங்கள் அவளை பற்றி கவலைப்படுறீங்க, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாததா என்ன, நான் அவளை எப்படியாவது சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாப்பாக்கிட்டே சொல்லிடுங்க, நாங்கள் டான் 6 மணிக்கு அங்கே வந்துடுவோம் சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஒரு வழியாக ஈவினிங்கும் ஆகிடும். அம்மா ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. ஸ்கூலில் வந்ததுமே அப்பா இன்றைக்கி என்னப்பா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உள்ளே போக, வா அம்மு வரியா, நான் காட்டுறேன் இன்றைக்கி உங்கள் மிஸ்ஸுக்காக நான் என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஐட்டமாக வந்துட்டு அம்முக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். என்னப்பா இதெல்லாம் நீங்கள் எனக்காக சமைச்சிருக்கீங்கன்னு பார்த்தா எங்கள் மிஸ்ஸுக்காக தான் சமைச்சிருக்கீங்களா, நீங்கள் என்னமோ ரூட்டு போடுறீங்கன்னு நல்லா தெரியுது, ஆனால் என்னென்னு தான் புரியல,
நீங்கள் செம்மையாக மாட்ட போகிறீங்க பாருங்கள் என்கிட்ட அப்படின்ன மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லாமோ அவங்க வந்துட்டு நம்ம மிஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சாங்கல்ல, பாட்டி என்னென்னலாம் நம்மளுக்காக சமைச்சு கொடுத்தாங்க, நீயும் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டல, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அவங்க வரும்போது நல்லா வந்து அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான மரியாதையெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா குக் ஆண்டி தானே சமைக்க வச்சுருக்கணும், செல்வி ஆண்டி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே விஜய் சிரிப்பார். அப்படின்ற மாதிரி அம்மு சொல்லிவிட்டு, சரிப்பா இப்போவே நான் சாப்பிடல, மிஸ் வந்தாங்கன்னா பாட்டி வந்தாங்கன்னா அவங்க கூடவே நானும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, இப்போ எனக்கு லைட்டாக ஏதாவது நான் சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா அப்படின்ன மாதிரி சொல்லு. இல்லைடா நீ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ன மாதிரி சொல்லு. வேண்டாம்ப்பா, பார்க்குறக்கே எனக்கு பயங்கரமாக டெம்ப்ட் ஆகுது, இப்போ நான் லைட்டாக ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், மிஸ் வந்தோன்னே அவங்க கூடயே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அம்மு உள்ளே போயிடுவாங்க. கரெக்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மு ட்ரெஸ்அப் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அப்பா எப்பப்பா மிஸ் வருவாங்க, நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி ஸ்கூலில் ஏதாவது மிஸ் உங்ககிட்ட சொன்னாங்களா இன்றைக்கி வரதை பற்றி அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லைப்பா அதை பற்றிலாம் அவங்க பேசவே இல்லை, அவங்க இன்றைக்கி வருவாங்களான்னு எனக்கே டவுட் ஆகிடுச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, இப்போ தான் பாட்டிக்கு கால் பண்ணி கேட்டேன், கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருக்காங்க, நீ எதுவும் வரி பண்ணாத, பாட்டி எப்படியாவது உங்கள் மிஸ் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சரியா அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, உடனே பாப்பா சொல்லுவாங்க, அப்பாப்பா நீங்கள் கால் பண்ணி கேளுங்கப்பா பாட்டிக்கிட்ட அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க, வராங்களா இல்லையான்னு, அப்புறம் ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் அழுக ஆரம்பிச்சிருவேன் பாருங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி அதுவும் நல்ல ஐடியா தான், அவங்களும் ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டாங்க தானே அம்மு அப்படின்ன மாதிரி கேட்க, ஆப்பா நான் கிளம்பும் போதே மிஸ் அப்போவே கிளம்பிட்டாங்க, என் கூட தான் பாய் சொல்லிட்டு தான் வெளியிலேயே வந்தாங்க அப்படின்ன மாதிரி அம்மு சொல்ல, டக்குன்னு கால் பண்ணுவார் சாரதாக்கு, அத்தை கிளம்பிட்டீங்களா அத்தை, எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே தம்பி இன்னும் ஒரு ½ கிளம்பிடுவோம், நாங்கள் கிளம்பிட்டு ஆட்டோ ஏறிட்டு உங்களுக்கு உடனே நான் கால் பண்ணி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே என்னம்மா யார்கிட்ட கண்டிப்பாக வந்துடும்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு நினச்சிட்ருக்கியா, கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன், வேணும்னா நீயே போயிட்டு வா அப்படின்ன மாதிரி சொல்ல, அதாண்டி உனக்காக ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வந்து இப்படி யார் என்னன்னே மனுஷங்க பழக்கமே இல்லாத இடத்துக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு தனி ஒரு ஆளாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, நீ இதுவும் பண்ணுவேன் இதுக்கு மேலேயும் பண்ணுவேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டியா, சரி நானே தனியாக போயிட்டு வந்துக்கிறேன், ஆனால் இனிமேல் நீ என்கிட்ட பேசுகிற வேலை மட்டும் வச்சுக்காத அப்படின்ன மாதிரி சாரதா ரொம்ப கோவமாக பேச, அம்மா இங்கே பாருமா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது ஒன்று பிளாக்மெயில் பண்ணி என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக நீ ட்ராமா போடுறது மட்டும் புரியுது அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை காவேரி நான் நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு அந்த குழந்தை மேலே பாசம் இருக்குது, எனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் காலையிலேயே சொல்லிட்டேன், அதை நீ மதிக்காமல் இந்த அளவுக்கு திமிரா நீ பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கண்டிப்பாக உங்க கூட பேச மாட்டேன்டி, அது என்ன ஒரு குழந்தைக்காக நான் இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது நீ அதை கேட்கவே மாட்டேங்கிற, போ காவேரி அப்படின்ன மாதிரி சொல்லு. ஐயோ அம்மா ஏம்மா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற, அவர் என்கிட்ட பேசுறது பழகிறது க்ளோஸாக இருக்கிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல, அதெல்லாம் உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீ எனக்கு கூட வந்து தான் ஆகணும், நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக சாரதா பேச, சரி கிளம்பு நான் வரேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, சரி போய் நல்ல புடவையாக கட்டிட்டு வா போ அப்படின்ன மாதிரி சொல்ல, இங்கே பாரு வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம், இதில் புடவை கட்டு நகையை போடு பூவை வையின்னு சொல்லிட்டு ஏதாவது என்னை டார்ச்சர் பண்ண நான் வரவே மாட்டோம் பார்த்துக்கோ, நான் இந்த சுடிதார் தான் போட்டுட்டு வருவேன் என்ன சொல்கிற அப்படின்ன மாதிரி கேட்க, சரிம்மா நீ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, ஐயோ இவ வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம், இதில் வேற புடவையை கட்டு நகையை போடுன்னு சொன்னால் கண்டிப்பாக இவள் பத்திரகாளியாக மாறிடுவா, இப்போ இவளை விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு, சரிடி சீக்கிரமாக போய் அந்த சுடிதாரை மாட்டிட்டு வான்னு சொல்லிட்டு சாரதா வெளியில் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 5 மினிட்ஸில் காவேரியும் வந்துட்டு ரெட் கலர் சுடிதார் போட்டு கிளம்பி வெளியில் வந்துடுவாங்க. என்னடி ஆட்டோ புக் பண்ணிட்டியா அப்படின்ன மாதிரி கேட்க, அதெல்லாம் புக் பண்ணியாச்சு, லொக்கேஷன் வாங்கி வந்துடுறேன்னு சொன்னாங்க இன்னும் 2 நிமிஷத்தில் அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்பப்போ சரி நான் விஜய் தம்பிக்கு உடனே கால் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறில் அவங்க கால் பண்ணும்போது பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உடனே தம்பி நாங்கள் கிளம்பிட்டோம் தம்பி, இன்னொரு 10-20 நிமிஷத்தில் நாங்கள் அங்கே வந்துடுவோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிங்க அத்தை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட்டோ வருன்றதுக்காக வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. விஜய் மட்டும் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார், என்ன இன்னும் காணோம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். கரெக்டாக ஆட்டோவில் வந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது வாங்க அப்படின்ன மாதிரி விஜய் வெளியிலேருந்தே இன்வைட் பண்ணுவார். உடனே காவேரியும் ரொம்ப ஃபார்மலாக விஜய் பார்த்து சிரிச்சிட்டு, தம்பி என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படி, நேற்றுக்கு தானே அவரை பார்த்தேன், ஏதோ நல்லா இருக்கியான்னு பல நாள் பார்க்காத மாதிரி
கேட்குற, ரொம்ப ஓவராக பண்ணுற நீ, உள்ளே வா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போவாங்க. உடனே விஜய் ஓடி போய் சித்தி தாத்தா வாங்க வந்துட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல அவங்க பெட்ரூம்லேருந்து 2 பேருமே வருவாங்க. இவங்க தான் எங்கள் தாத்தா, இவங்க சித்தின்னு சொல்லிட்டு விஜய் 2 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க உடனே காவேரி யோசிப்பாங்க, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நம்ம இவங்க கூடயே இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. தாத்தா நீங்கள் எங்கே இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட நான் ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ன மாதிரி சொல்ல தாத்தா அப்படியே கண் கலங்கிடுவார். உடனே இல்லைம்மா என்னை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, நீ எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு உடனே சாரதா கிட்ட எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்ன மாதிரி கேட்க சாரதா எதுவுமே பதில் பேச மாட்டாங்க, தலையை மட்டும் ஆட்டுவாங்க. சித்தி போய் சித்தப்பாட்ட ஏங்க வாங்க காவேரி அவங்க அம்மா வந்திருக்காங்க, வந்து ஒரு வார்த்தையாவது நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல நீ போறாதா, இதெல்லாம் என்ன நாடகமாக இருக்குது உங்களோட, நானே அவங்க ஆகாது அவங்களோட தொல்லை இல்லாமல் அவங்கள பார்க்காம இப்போ தான் அந்த பசுபதிக்கிட்ட இருந்து நிம்மதியாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தா இதில் வேற நல்லா விசாரிக்கிறேன், என்ன கூப்பிடுறியா, நல்லா வரலப்போ அப்படின்ன மாதிரி சித்தி அனுப்பி விட்ருவாரு. உடனே விஜய் சமைச்சதெல்லாம் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து வச்சு சரிங்க வாங்க சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வைப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சித்தப்பா வந்து உட்காருவார். காவேரியும் அவங்க அம்மாவையும் லுக் விட்டுட்டே இருப்பாரே தவிர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். உடனே சாரதா அவங்க சித்தப்பாவை பார்ப்பாரு. எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம் தானே அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு எதுவுமே வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா விஜய் சமைச்ச சாப்பாடெல்லாம் ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு காவேரிக்கு பயங்கரமாக பிடிச்சிரும். உடனே பாப்பாட்ட சொல்லுவாங்க, உங்களோட குக்கம்மா ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க, இப்படி சமைச்சா நீ டெய்லி வீட்டிலேருந்தே சாப்பிட்லாம்ல, அப்புறம் என்னமோ என் அம்மா சமையல பயங்கரமாக புகழ்ந்தையே அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயோ மிஸ் இதெல்லாம் எங்கள் குக் ஆண்டி சமைக்கல, என் அப்பா தான் சமைச்சாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி அப்பா பயங்கரமாக சமைக்கிறாரு போல இருக்கே அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு ரசித்து பயங்கரமாக காவேரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் மிஸ் வாங்க மிஸ், நான் என்னோடய ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் உங்களை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பாப்பா வந்துட்டு காவேரியை கூட்டிகிட்டு போக உடனே பின்னாடியே விஜய் போவார். பின்னாடி போனதுமே முன்னாடியே காவேரியோட சாரீ, காவேரியோட முருகர் ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு இந்த ரூமே எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நான் யூஸ் பண்ண திங்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட கேட்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துருக்கேனா இல்லை அவங்க என்னை பார்த்துருக்காங்களா அப்படின்ன மாதிரி கேட்க உடனே விஜய் எதுவுமே பேச மாட்டார். ஆனால் விஜய்க்குள்ள ஒரு நம்பிக்கை பயங்கரமாக வந்துடும், காவேரிக்கு வந்துட்டு எல்லாமே சீக்கிரமாக சரியாக போகுதுன்னு ரொம்ப நினச்சி சந்தோஷப்படுவார்.